எப்போதும் போல இன்னைக்கு நம்மளுடைய செக்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க நியூட்ரிஷனிஸ்ட் திருமதி கற்பகவல்லி. ரிசீவ் பண்ணிக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நான் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தயக்கீரை யூஸ் பண்ணிட்டு ஒரு சாதம், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரெகுலராக குழம்பு சாதம் ரசம் சாதம் மாதிரி கொடுத்தா சாப்பிடாம அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ரைஸ்ன்னு கொடுத்தா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ யூஸ்டு பாஸ்மதி ரைஸ். இதில் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக நான் வந்து இதில் வந்து வெந்தயக்கீரையோட வந்து வேர்க்கடலையும் பட்டாணி சேர்த்துருக்கேன். ஓகே. ப்ளஸ் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். சவுத் இந்தியன் ஸ்டைலில் வேணுங்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதோட பெருங்காயத்தூள் கருவேப்பிலை. புலவு மாதிரி இல்லாமல், அதாவது அதிக ஸ்பைசியாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து அதை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதால சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெகுலர் ரைஸை விட இது வந்து பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா கீரை அப்படின்னாலே அதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக கீரை அப்படின்னாலே நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதுக்கு எப்படி அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு எப்போதுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்பெஷலி கீரைனா நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு கடையல் மசியல் இல்லைன்னா மேக்ஸிமம் கூட்டு பருப்பு போட்டு கூட்டு கொடுத்துருவாங்க. அது கிட்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஸோ அது புலாவ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரைஸ் இருக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ட்ரை ஆகாது ஈஸியாக. ஸோ ஈஸியாக நியூட்ரியன்ட் அப்சார்ப் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ன்னும் போது கீரை இருக்குது, நீங்கள் சொல்கிற ப்ரோட்டீன் கான்செப்டில் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வெந்தய கீரை அப்படின்னும் போது அயன் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ வெந்தய கீரை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மேஜர் நியூட்ரியன்ட் அதில் இருக்கிறது அப்படின்னா அயன் கண்டென்ட் தான். ஸோ அது ஈஸியாக வீட்லேயே கூட அதை பண்ணிட முடியும். ஸோ வெந்தய கீரையை வந்து நீங்களே வீட்டிலேயே க்ரோ பண்ணிட முடியும். ஸோ ரெகுலராக அதை எடுத்துக்கிட்டாங்க அதுவும் கிட்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அயன் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் கிட்ஸுக்கு அதுவும் 18 years வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது பெரியவங்களுக்குன்னு பார்க்கும்போது நாங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தால்ஸ் அதாவது பருப்பு வகையில் வந்து கட் பண்ணிடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள மாதிரி அதாவது பருப்பு வேண்டாம், பருப்பு வந்து இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீரையை வந்து இந்த மாதிரி ஃபார்மில் கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பருப்பை கூட்டு அந்த ஃபார்மை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா வகையான கீரையிலும் செய்யலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கீரை அப்சார்ப் ஆகிடும். ஸோ தால்னால வந்து இன்ஃப்ளமேஷனும் கம்மி பண்ணிக்கலாம். 3 மிக்சட் கிரீன்ஸ் கூட போட்டுக்கலாம். 3 விதமான கீரை சேர்த்து கூட போடலாம். ஒன்றில் இல்லை சத்து இன்னொன்று. நான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கிறதுக்காக இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். ஓகே, பாஸ்மதி ரைஸ் டெஃபினட்டாக வந்து ஓகே தான். எந்த ரைஸுமே இந்த ஓகே தான் மேம், கட் ஃப்ரெண்ட்லி தான். அதை எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இதுலேயே இன்னும் நிறைய கீரை இன்னும் நிறைய பட்டாணி வேர்க்கடலை போட்டு ரைஸோட அளவை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸும் சரி ஒரு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைஸோட குவான்டிட்டியை குறைச்சிட்டு நிறைய ப்ரோட்டீன் அண்ட் அதில் போட்டிருக்க காய் நீங்கள் என்ன காய் போட்டிருந்தா கீரையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பேலன்ஸ்ட் ஆயிடும். ஆக்சுவலி நிறைய கீரை தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு அக்கம்பனிமெண்டா நம்ம தயிர் பச்சடி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு வெள்ளரிக்காய் போடலாம், மிக்சர் வெஜிடபிள், இதுல வெஜிடபிள் இல்லாதனால மிக்சர் வெஜிடபிள் போட்டுட்டு ஒரு தயிர் பச்சடி ரைத்தா மாதிரி கொடுக்கலாம். அதோட வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுத்தாக்கா அது அக்கம்பனிமெண்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஓகே, ப்ளஸ் பாயிண்ட் பத்தி பேசியாச்சு. நெகட்டிவ் பாயிண்ட்னு ஏதாவது தெரியுது? நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இல்லை. ஸோ இதுல நீங்க வந்து வெந்தயக்கீரை ஆட் பண்ணிருக்கீங்கன்னு போது கொஞ்சம் அப்சார்ப்ஷனுக்காக லெமனோ இல்ல அந்த மாதிரி சேர்த்திருக்கீங்க. ஸோ அப்போ அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அயன் கண்டென்ட் இன்னும் பெட்டரா அப்சார்ப் ஆகும். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ங்கிறது நிச்சயமா இல்லை மேம். ஓகே, இதே வந்து நம்ம சிறுதானியத்துல கூட பண்ணலாம். நிச்சயமா பண்ணலாம். சிறுதானியத்துல பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயமா பண்ணலாம். நான் எல்லா இடத்துலயும் இதுதான் சொல்றேன். சிறுதானியம் அப்படிங்கிறது மஸ்ட் கிடையாது. உங்களுக்கு கட்டுக்கு சூட் ஆயிடுச்சுன்னா மில்லட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. அரிசி ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அதனால நான் மில்லட்ஸ்க்கு மாறுறேன், எனக்கு சூட் ஆகலைனாலும் நான் மாறுறேன் அப்படின்னா அது வேண்டாம். மில்லட் விட ரைஸ் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலி ஓகே. மில்லட்ஸ்ல நிறைய ஃபைபர் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு. கட்டுக்கு சூட் ஆகலை, உங்க வயருக்கு ஒத்துக்கலைன்னா மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. பட் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா மில்லட்ஸ்ல தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, அதை நீங்கள் இந்த மில்லட்டை பற்றி இந்த ஃபைபர் பற்றி பேசுகிறப்ப ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து எடுத்த உடனே வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு சேராது. முதல்ல வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கலாம், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெய்லி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி அக்கேஷன்ல எடுத்துக்கிறப்ப டெஃபினெட்லி இட் சூட்ஸ் தம். டெஃபினெட்லி ஓகே. அதுதான் நம்ம நிறைய மில்லட்ஸ் பற்றி பேசியிருக்கோம் இல்லைங்களா? சோக் பண்ணணும், நிறைய சோக் பண்ணி அந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் கன்சியூம் பண்ணும்போது மில்லட்ஸும் ஓகே தான் மேம். ஓகே, இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது?
இதுல எதுவும் ஏஜ் ஸ்பெசிஃபிக்கோ இல்ல கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல. ரைஸ் தான், அதுல கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. இது எந்த ஒரு கண்டிஷனுக்கும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இல்ல. இதே மில்லட்ல பண்ண போறாங்க அப்படின்னா தைராய்டு இருந்து ரொம்ப ஹைப்போ தைராய்டு இருக்கு அப்படின்னா அவங்க வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம் மில்லட்ஸ்ல பண்ணாங்கன்னா. ரைஸ்ல பண்ணும்போது இது தாராளமா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஆயில் எதுவுமே இல்லைங்களா, எல்லாமே பேலன்ஸ்டான ப்ராப்ளம் இல்லை. அதிகப்படியான ஆயில் எல்லாம் நான் எப்பவுமே போட மாட்டேன். ஓகே ஓகே, பட் திஸ் இஸ் குவைட் டேஸ்டி ரைஸ் ஆல்சோ. எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம கொடுக்குறப்ப. ஐ திங்க் முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் வெஜிடபிள் சேர்க்கல, பட்டாணி இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கீரை சேர்க்குறப்ப வெஜிடபிள் சேர்த்தாக்க அது ஒரு டேஸ்ட் வந்து அக்கம்பனிமெண்ட் மாதிரி வெஜிடபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, தேங்க்ஸ் a lot மா. ஐ திங்க் இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா கன்சியூம் பண்றதுக்கு. ஓகே, இந்த என்ன சொல்றது, இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.